ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம். நார்த்தில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது என்னன்னு பார்க்குறீங்களா? சாட். ஆலு சாட், ஆலு டிக்கி சாட். டிக்கியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சாட்டுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோரார்லெஸ் உருளைக்கிழங்கு தான் பேஸாக இருக்கும். கூடவே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு நிறைய வித சட்னிஸ் தேவைப்படும். இந்த ப்ரெப் ஒர்க்கெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ரொம்ப சுலபமாயிடும். க்ரீன் சட்னின்னு ஒன்று போடுவாங்க, அதாவது இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதோட சட்னி. நம்மளை மாதிரி வறுத்து அரைக்கிறது, தொகையிலுக்கெல்லாம் வறுக்கிறோம்ல, அப்படிலாம் அந்த வேலையே கிடையாது. அதை வெறும் பச்சையாகவே வச்சு அரைச்சி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க. ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் தாராளமாக இருக்கும். அதை நீங்கள் சாண்ட்விச், பரோட்டா அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹரா சட்னியும் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தது புளி சட்னி, இம்லி சட்னி. இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, இது ரொம்ப நாளைக்கே ஓடும். ஒரு 15-20 நாளைக்கு ஈஸியாக ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு மேனேஜ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது ஓமப்பொடி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சாட்டுக்கு என்னெல்லாம் மேலேருந்து தூவாங்க. சில பேருக்கு தயிர் கேட்பாங்க. நீங்கள் இந்த சாட் வாலா பையா இருக்காங்க, அந்த அவர்கிட்ட போனாலே தெரியும். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கேட்பாங்க. எனக்கு தீக்கா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீக்கா அப்படின்னாக்கா காரம். அதனால நிறைய பேருக்கு பச்சை மிளகாயும் அவர் சன்னமாக கட் பண்ணி வச்சுட்ருப்பார். யாருன்னா பச்சை மிளகா கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தனியாக மேலேருந்து போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு மேலேருந்து போடுறது. இந்த பேஸ் உருளைக்கிழங்கு டிக்கிங்கிறத நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அது மேலே எல்லாத்தையும் ஊற்ற வேண்டியதான். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் பச்சா பார்ட்டிஸ் பண்ணணுன்னாக்க இதை பண்ணி கொடுங்க. பர்த்டே பார்ட்டிஸ்க்கு பண்ணலாம். எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணுவாங்க. இது நார்த்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் ஈவினிங் ஸ்நாக். இது ஈவினிங் டயத்தில், அதுவும் மழை காலத்தில் மழை கொட்டுறது அப்படின்னா பானிபூரி, சாட்டு இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆலு டிக்கி பண்ணி காமிக்கிறதா இருக்கேன். வாங்குவோம் பார்க்கலாம். ஆலு சாட் அப்படிங்கிறதுனால உருளைக்கிழங்கை நான் இங்கே வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ ஒரு 7 கூட போட்டுக்கலாம். அப்படியே உருளைக்கிழங்கு நீங்கள் வேக விட்டு வச்சுருந்தாலும் நமக்கு வேறு எத்தனையோ இதில் டிஷ்ஷஸில் அது நமக்கு யூஸ் ஆகிடும். நான் இங்கே வச்சுருக்கிறது ஒரு 4. இதை நம்ம இதில் போட்டு நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் போல் ஒரு எண்ணெய் அப்படி தடவிட்டு விட்டோம்னா இதிலெல்லாம் ஒட்டாமல் அப்படி ஸ்மூத்தாக வரும். இந்த மாதிரி நம்ம திருவின்றோம். சாட்டுனாலே க்ரீன் சட்னி கண்டிப்பாக உண்டு. ஹரா சட்னி அப்படின்னு சொல்லுவா. இது கொத்தமல்லியை நம்ம சட்னி மாதிரி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுக்கு இருக்கிறது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சட்னி அரைச்சி வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு. இது இப்போ கொஞ்சமாக ஜலம் விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சுன்றோம். ஸோ இந்த ஹரா சட்னி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக ஜீராவை நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். எந்த சாட் வெரைட்டிக்குமே உங்களுக்கு இந்த ரோஸ்டட் ஜீராங்கிறது மேலேருந்து இப்படி தூவுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா படபடன்னு பொரியிற வரைக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம். இனிமேல் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதையே ஒரு குழவினால் அப்படியே இது பண்ணி நல்லா பொடி ஆகிடும். இந்த மாதிரி ஜீரா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ப்ரெப் ஒர்க்கு முன்னாடியே சாட் வெரைட்டிஸ் பண்ணுறோன்னா இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும்லாம். இப்போ க்ரீன் சட்னி பண்ணிட்டோம். அடுத்தது இம்லி சட்னி. அதாவது புளியால் ஆன ஒரு சட்னி கண்டிப்பாக வேணும் சாட் ஐட்டம்க்கு. அதுதான் பண்ண போகிறோம். நான் இங்கே புளி என்னென்னா கரைச்சி இங்கே வச்சுட்டுருக்கேன். இதில் புளி, வெல்லம், அவ்வளோதான். புளிப்பும் இருக்கணும், திதிப்பும் இருக்கணும், காரமும் இருக்கணும். அந்த மாதிரி நான் இங்கே கொஞ்சமாக ஆயில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தான். அதில் கொஞ்சமாக ஜீரா போட்டுருக்கேன், கொஞ்சமாக சோம்பு, சோம்பு. இந்த புளி அதில் ஊற்றிடலாம். உப்பு, காரப்பொடி. இதில் 2 ஸ்பூன் வெல்லம் போட்டுடலாம்.
இப்போ இந்த ஆலு டிக்கி பண்ணுறதுக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நிறையா கொத்தமல்லி போட்டு விடலாம். உப்பு, தனியா பவுடர், இதுலேயே ஜீராமும் இருக்குது, சோம்பும் இருக்குது, சோம்பும் இருக்குது. நேற்றுக்கு ராத்திரி நான் காமிச்சேன் இல்லையா, அந்த பவுடர் தான். மஞ்சப்பொடி, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா கொஞ்சம், காரப்பொடி கொஞ்சம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். கொஞ்சமாக சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போடணும். சாட்டு மசாலா கொஞ்சம், இதுவும் 1/4 டீஸ்பூன் மாதிரி போட்டணும். இந்த புளி சட்னிங்கிறது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நான் கொஞ்சமாக இங்கே கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டுருக்கேன். அது பாருங்க, இது கார்ன்ஃப்ளவர் விட்ட உடனே எவ்வளோ கெட்டியாகிடுதுன்னு. இது இப்படி தான் இருக்கும். இதையும் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சோம்லாம். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா 10-15 நாள் ஆனாலும் வேஸ்ட்டே ஆகாது, இது வீணாக போகாது. நான் இங்கே ஒரு தோசைக்கல் வச்சுட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான். இந்த உருளைக்கிழங்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதை சின்ன சின்ன வடை மாதிரி கையால் தட்டின்னு விடலாம். ஈஸியாக வந்துடும், அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் அப்படியே வச்சுட்டே போகணும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம தவாவில் இந்த மாதிரி போட்டு வைக்கணும். இது ஒன்று கூட உடையாது, நல்லா அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டுருக்கோம்ல. உங்களுக்கு வேணும்னே நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரெட் ஆனோடனே, கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனோடனே நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேயா? சாட்டுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்னோடய காலேஜ் டேஸில் எனக்கு ஞாபகம் வருது, நிறைய சாப்பிட்ருக்கேன். கல்கட்டாவிலலாம் இது ரொம்ப ஃபேவரட் இடம். அங்கெல்லாம் பானிபூரி, மற்ற இடத்துலலாம் சொல்கிறேன் இல்லையா, அங்கெல்லாம் புச்கா அப்படின்னு சொல்லுவாள். அந்த கடைக்காரர்கிட்ட அங்கே இந்த கூடையை வச்சுட்டு, பெரிய கூடையை வச்சுட்டு அவர் உட்காந்துருப்பார். அவரை சுற்றி வர பொண்கள் கூட்டம் தான் இருக்கும். அங்கே நிறைய நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். இந்த ஆலு டிக்கியும் அப்படி தான். ஆலு காபிலின்னு இன்னொன்று பண்ணுவாங்க. நான் ஒவ்வொன்றா எப்போ எனக்கு டைம் கிடைக்கிறதோ நான் அவங்க எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆலு சாட் இருக்கு, இது ரொம்ப ஈஸி தான். ஒன்லி திங் இந்த ப்ரெப்பருக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்னி பண்ணுறது, இமிலி சட்னி பண்ணணும், ஹரா சட்னி பண்ணணும், இதுக்கெல்லாம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அப்பப்போ உங்களுக்கு எப்போ முடியறதோ அப்போ பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்கோம். டக்குன்னு உருளைக்கிழங்கு மாத்திரம் வேக விட்டு இதை பண்ணி விட்டுருக்கலாம். இது ஒன்றும் டீப் ஃப்ரைடு கிடையாது, அதனால தாராளமாக யார் வேணாலும் சாப்பிடும். இது வெறும் ஆலு டிக்கி அப்படின்னு பண்ணுறதா இருந்தால் இதை இப்படியே வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை பாருங்கள். ஸோ வெறும் ஆலு டிக்கி அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம தவாவில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த சட்னியோட சர்வ் பண்ணணும். சாட் இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை சாட் மாதிரி தான் வேணும்னா அதையும் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆலு டிக்கிக்கு இத்தனை சாமான்கள் தேவையானது. இதுக்கு நிறைய சின்னதாக நிறைய எல்லாம் டேஸ்ட் கொடுக்கறது தான். இது ஜீரா பவுடர் பண்ணோம், அது க்ரீன் சட்னி, மேலேருந்து தூவுவாங்க ஓமப்படியும் இந்த மாதுளம்பழம். உங்கள்கிட்ட இது இருந்தால் மாத்திரமே இது போடுங்க, இது கம்பல்ஷன் கிடையாது. கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் இந்த தனியா, அதுக்கப்புறம் இது புளிச்சட்னி நம்ம பண்ணினோம் இல்லையா, அது அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம். முதல்ல இந்த டிக்கி பண்ணினோம் இல்லையா, அது எல்லாத்தையும், அதாவது உருளைக்கிழங்கு வடைன்னு சொல்லிக்கலாம், அதை முதல்ல போடணும். அப்புறம் தயிர் முதல்ல ஊற்றிக்கணும். உங்களுக்கு தயிர் இது பிடிக்கலன்னு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 2 உப்பு போட்டு இதை கலந்து வச்சுருக்கேன், அவ்வளோ வேறு இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சட்னி, அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த புளி சட்னி, வெங்காயம், ஓமப்படி, சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இந்த ஓமப்படி போடணும். இது சாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சாட் மசாலா, சாட் பவுடர், ஜீரா பவுடர், ரோஸ்டட் ஜீரா அரைச்சிருந்தோம் இல்லையா, இது தூவணும் மேலே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த அனார்தானான்னு சொல்லக்கூடிய இந்த மாதுளம்பழத்தையும் கொஞ்சமாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். ஸோ இதுதாங்க ஆலு டிக்கி சாட்.
இதுலேயே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம அப்புறமா வரப்போகிற எபிசோட்ஸில் ஒவ்வொன்றா உங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான இது பாருங்க. இதுக்கு ஆயிலே நான் ஜாஸ்தி ஊற்றலை, 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ இது யூஸ்வலாக பார்த்தோன்னா இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. வெளியில் போனால் எல்லோரும் சாட் இல்லாமல் திரும்ப மாட்டாங்க நார்த்துலலாம். அதுவும் நான் இருந்த இடத்துல தன்பாத்தில் இருந்திருக்கேன், பீகாரில். அது இதில் பாம்பேலேயும் சரி, இந்த ஆலு டிக்கி சாட்டுங்கிறது அத்தனை பேருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இது. ஸோ நீங்களும் பண்ணுங்க அண்ட் என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. பாய்.